Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum number 6. Show that the differential equation x into cos of y by x into dy by dx which is equal to y into cos of y by x plus x is homogeneous and solve it. ஒரு differential equation கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனை ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ண சொல்கிறாங்க அண்ட் இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா இதோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, கிவன் என்னது? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரியா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x into cos of y by x dy by dx which is equal to y into cos of y by x plus x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா dy by dxக்கு எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்களேன், dy by dxக்கு இந்த செல் எப்படி இருக்குது? x into cos y by x இப்படி இருக்குது. cos of y by x மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இந்த சைடில் எடுத்துகிட்டு போனால் பையில் வந்துடும். சரியா? அப்போது நமக்கு இதிலிருந்து dy by dx which is equal to y into cos of y by x plus x whole divided by x into cos of y by x அப்படின்னு கிடச்சிடுது. ஓகேவா? புரியுதாப்பா? இதை நாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு நம்ம ஷோ பண்ணணும். சரியா? டு ஷோ என்னது, திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஹோமோஜீனியஸ். கரெக்டாப்பா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இதை எழுதிக்க போகிறோம். சரியா? இந்த dy by dx தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எழுதியிருக்கோம். சரியா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா விச் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே வந்துடும். அப்போ ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் y by xனு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ்னு போட போகிறோம், ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் அப்படின்னு போட போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய். அப்போ என்ன ஆகும், ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் போட்டுருவோம். அப்போ லாம்டா ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப், இங்கே ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய்யே, எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸு. சரியா? ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் வந்துடும் பை இங்கே எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் லாம்டா ஒய் பை லாம்டா எக்ஸ். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இந்த லாம்டா கட் ஆகிடும், இந்த லாம்டா கேன்சல் ஆகிடும், இங்கேயும் வந்து லாம்டா கேன்சல் ஆகிடும். பட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா டிகிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் போயிடும், கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், மேலே எத்தனை டேர்ம் இருக்குது, 2 டேர்ம் இருக்குது. சரியா? இந்த லாம்டாவை கட் பண்ணக்கூடாது. இதில் பாருங்கள், இது ஒரு டேர்ம் அண்ட் இது ஒரு டேர்ம், 2 டேர்ம்லேயும் லாம்டா இருக்கு இல்லையா? இப்போ லாம்டாவை ஃபஸ்ட் நம்ம வெளியில் எடுத்துடணும். இப்போ என்ன வரும், எனக்கு வெளியில் எடுத்துட்டாலே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஒய் இன்ட்டு காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னு வந்துடும் இல்லையா? இதிலிருந்தும் லாம்டா வெளில போயிடுச்சு பை இதுலேயும் லாம்டா வெளில வச்சுக்கோங்க, எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். லாம்டாவை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன், டினாமினேட்டில் ஒரு டேர்ம் தானே இருக்குது. சரியா? இப்போது லாம்டாவையும் நம்ம கட் பண்ணிட்டும் எழுதலாம். உங்களுக்கு வந்து டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இது பவரில் எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம், இது பவர்லேயும் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே லாம்டா இருக்குது, பவரில் 1 இருக்குது. இந்த 1 வந்து மேலே வரும்போது எப்படி வரும், -1 வரும். பேஸ் ரெண்டுமே சேம் இல்லையா? a பவர் m பை a பவர் n. பட் இதில் எம்மும் என்னும் என்னது சேம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம
மேலே எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த பவர் என்ன பண்ணுவோம், மேலே எடுத்துகிட்டு வருவோம். அப்போ 1 - 1 வந்துடும். சரியா, இன்ட்டு இங்கே உங்களுக்கு இது அப்படியே இருக்கும், y இன்ட்டு காஸ் ஆஃப் y பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு பை எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இருக்கும். ஓகேவா, இங்கே 1 - 1 என்ன வந்துடும், 0 வந்துடும். சரியா, அப்போ லாம்டா நாட்னு ஆகிடும். சரியா, இங்கே லாம்டாக்கு பவரில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம டிகிரி ஆஃப் தி ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போது இது நல்லா பாருங்கள், இது என்னது, ஆக்சுவலாக இது தானே நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தானே இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. சரியா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பவரில் 0 வந்துடும், லாம்டா நாட் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எழுதிடலாம். சரியா, இங்கே என்ன இருக்குது நமக்கு முன்னாடி எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் இருக்குது. இந்த மாதிரி கிடைக்குது இல்லையா, இந்த மாதிரி கிடைச்சிட்டா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை நாம் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதுக்கு ஆர்டர் என்னது, சாரி டிகிரி வந்து 0. ஓகேவா, டிகிரி வந்து நமக்கு 0, லாம்டா பவரில் என்ன இருக்கோ அதை நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனோட டிகிரி வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ இதில் சொல்லுங்கள், நம்ம என்ன ஷோ பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்கோம் வித் டிகிரி 0. ஓகேவா, அதை எடுத்து எழுதுங்க. thus f of x comma y is a homogeneous function of degree 0. ஓகேவா, therefore the given differential equation is a homogeneous differential equation hence shown. ஓகேவா, அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, கொடுத்துருக்க டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஹோமோஜீனியஸ் அப்படின்னு ஷோ பண்ண சொன்னாங்க, அதை நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, எப்படி சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணுதுன்னா டு ஃபைண்ட் என்னன்னா சொல்யூஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். சரியா, ஓகேவா, to solve it we make the substitution. என்ன சப்ஸ்டியூஷன் போடணும் சொல்லுங்க, இப்போது நமக்கு வந்து dy by dx அப்படின்ற ஃபார்மில் தான் நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை கொண்டு வச்சுருக்கோம். சரியா, அப்போது நம்ம வந்து ஒய்க்கு தான் சப்ஸ்டியூஷன் போடணும். சரியா, ஒய்ன்றது தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷனு. ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்திருக்கு, நமக்கு அந்த ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி கிடைக்கும், dy by dx கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கு. அப்போது நம்ம யாருக்கு இங்கே சப்ஸ்டியூஷன் போடணும் அப்படின்னா ஒய்க்கு தான் சப்ஸ்டியூஷன் போடணும், y which is equal to vx. ஓகேவா, இது வந்து நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். சரியா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரி, அப்போ என்ன ஆகும், y அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், எனக்கு என்ன கிடைக்கும், dy by dxன்னு கிடச்சிரும், which is equal to இங்கே வந்து எப்படி இருக்கு uv whole dash. ஓகேவா, ஸோ we know that uv whole dash which is equal to uv dash plus vu dash நமக்கு தெரியும் இல்லையா, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா uv dash plus vu dash அந்த ஃபார்முலா. சரியா, இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன வரும், dy by dx of x which is equal to 1. இங்கே 1 வந்துருமா, சென்டரில் ப்ளஸ்ஸு, தென் எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சரியா, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ என்ன கிடைக்கும், dv by dx அப்படின்னு கிடைக்கும். சரியா, புரியுதா அப்போ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு, which is equal to v plus x dv by dx, இது என்னது dy by dx. ஓகேவா, இது நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். இதில் பாருங்கள் y which is equal to vx அப்படின்னா இதிலேருந்து v என்னது, v which is equal to y by x. கரெக்டா, இதை மறந்துடாதீங்க, vக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்,
y by xன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு y by xக்கு பதிலாக vன்னு போட்டு இன்டகிரேட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி vயை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் y by x அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த dy by dxோட வேல்யூவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் இதை கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? அதே மாதிரி y by xக்கு பதிலாக v அப்படின்னு போட போகிறோம். சரியா? இதில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் தான் dy by dxக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே சமயம் y by xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், v அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். கிளியராப்பா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் என்ன பண்ண போகிறோம், dy by dxக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன வந்துடும், v plus x dv by dx அப்படின்னு கிடச்சிரும், which is equal to y into cos y by xக்கு பதிலாக என்ன எழுதணும், நம்ம vன்னு எழுதணும். cos vன்னு கிடச்சிரும் ப்ளஸ் x by x into cos, இங்கே உங்களுக்கு என்ன வந்துடும், y by xன்னு எழுதிடுவோம், vன்னு எழுதிடுவோம். சரியா? அண்ட் yக்கு பதிலாக vx அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? which is equal to இந்த yக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், vxன்னு எழுத போகிறோம். இப்போ vx into cos v plus x by x into cos v. ஓகேவா? இப்போ பாருங்கள், மேலே வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம்லையுமே x இருக்குது. சரியா? அப்போ எக்ஸை நம்ம வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்கும், v இன்ட்டு காஸ் v இருக்கும். இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் வெளில போயிடுச்சு, ஸோ 1 தான் இருக்கும். சரியா? பை எக்ஸ் இன்ட்டு காஸ் v. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இப்போ ரிமைனிங் சொல்லுங்கள். which is equal to v cos v plus 1 by cos v. என்ன இருக்குது நமக்கு, v plus x into dv by dx இருக்குது. இப்போது இந்த vயை இந்த சைடில் கொண்டு போயிடலாம். இப்போ என்ன இருக்கும், x into dv by dx which is equal to v cos v plus 1 by cos v. இந்த v இன்சைடு போனால் மைனஸ் v. சரியா? இப்போ பையில் 1 இருக்கதான் நினச்சிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? இப்போ என்ன வரும் சொல்லுங்கள், which is equal to 1 into இது ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன வரும், v cos v plus 1 வந்துடும். சென்டரில் மைனஸ், அப்புறம் v into cos v, v cos vன்னு வந்துடுமா, by 1 into cos v cos v. இப்போ இதில் பாருங்கள், நமக்கு இந்த v cos v ப்ளஸில் இருக்குது, இந்த v cos v மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு 1 by cos v தான் இருக்கும். ஸோ x dv by dx which is equal to 1 by cos v. இப்போது x எல்லாம் ஒரு சைடில் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள், v எல்லாம் ஒரு சைடில் அரேஞ்ச் பண்ணுங்கள். சரியா? என்ன பண்ண போகிறோம், இந்த dv அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த cos v இங்கே வந்து இந்த சைடில் எப்படி இருக்குது, டினாமினேட்டில் இருக்குது, இந்த சைடில் வந்து எப்படி வரும், நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போது cos v dv அப்படின்னு எழுதிக்கலாம். which is equal to இங்கே பாருங்கள், இந்த x வந்து இங்கே எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடில் வந்து எப்படி வரும், பையில் வரும். ஸோ 1 by xன்னு வந்துடும். இன்ட்டு இந்த dx டினாமினேட்டில் இருக்குது, இந்த சைடில் வந்து எப்படி வரும், நியூமரேட்டருக்கு வந்துடும். சரியா? இப்போது v ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணியாச்சு, எக்ஸை ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணலாம். சரியா? அப்போ இன்டகிரேட் பண்ண என்ன வரும், இன்டகிரல் cos v dv which is equal to integral 1 by x dx. ஃபார்முலா சொல்லுங்கள். integral cos x dx which is equal to என்னது, sin x plus c and integral 1 by x dx which is equal to log mod x plus c. கரெக்டாப்பா? இப்போ சொல்லுங்கள், இதை இன்டகிரேட் பண்ண என்ன வந்துடும், sin v வந்துருமா, which is equal to இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், log mod xன்னு வரும் plus c. கரெக்டா? இங்கே பாருங்கள், இங்கே vன்றது யார், y by xக்கு பதிலாக தான் vன்னு எழுதணும் இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். sin y by x which is equal to log mod x plus c. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் சொல்யூஷன். கொடுத்துருக்க
டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான். சரியா? இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சால்வ்னு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும், ஜென்ரல் சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? which is the general solution of the given differential equation. சரியாப்பா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? அண்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போர்டு எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் இதே மாடலில் சம்ஸ் வரும். சரியா?